நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதில் முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியை நான் இடிந்து விழோ. கலங்கிடாதே திகைத்திடாதே துதியை நான் இடிந்து விழோ. கலங்கிடாதே திகைத்திடாதே துதியை நான் இடிந்து விழோ. எரிகோ மதிலோ ஓ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ முன்னே வந்தாலோ கலங்கிடாதே திகைத்திடாதே துதியை நான் இடிந்து விழோ. 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 நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எரிகோ மதிலோ முன்னே வந்தாளோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாளோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாளோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். ஆண்டவர் யாருக்கு முன்னாடி செல்கிறார், எதுக்காக நமக்கு முன்னாடி செல்கிறார் அப்படின்னா, முடியாததையெல்லாம் முடிக்க வைக்க நமக்கு முன்னாடி ஆண்டவர் செல்ல விரும்புகிறார். முடியாததை எல்லாம் முடிக்க வைப்பதற்காக ஆண்டவர் நமக்கு முன்னாடி செல்ல விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு முன்னாடி செல்றது எதுக்கு, நமக்கு முன்னாடி போகிறது எதுக்கு அப்படின்னா, நம்மளால் முடியாததை எல்லாம் முடிக்க வைப்பதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், நம்மளுக்கு முன்னால் ஆண்டவர் கடந்து போகிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு முன்னாடி கடந்து போகலை அப்படின்னா சில காரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, சில காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது. அப்போ தேவன் நமக்கு முன்னால் போகிறது எதுக்கு அப்படின்னா, நம்மளால் எதெல்லாம் முடியலையோ அதையெல்லாம் முடிய பண்ணுறதுக்கு. அப்படி தான் நமக்கு ஏசாயா 45 சொல்லுது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துலேயும் அப்படி தான் சொல்லுது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1 to 4 வரைக்கும் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால்,
கர்த்தராகிய நான் முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாத இருக்கவும் கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னால போவேன்னு சொல்றார். என்ன செய்வேனா? உனக்கு முன்னால நான் போவேன். உனக்கு முன்னால, எனக்கு முன்னால நீங்க போனா என்ன நடக்கும் அப்படின்னு 5ஆம் வசனத்தில் சொல்றாரு. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அப்படின்றார். வெண்கல கதவுகளை, அப்போ வெண்கல கதவை உடைக்க உன்னால் என்ன செய்யாது? முடியாது. இரும்பு தாழ்பாலை உடைக்க உன்னால் முடியாது. அதனால் உன்னால் முடியாததை நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? நான் செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் கூட இதை நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம பார்க்க முடியும். 5வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். முன்னிருந்து காத்து கொண்டிருந்தார்கள். அங்கே வந்து நின்றான். அவன் பேதுருவை விலாவிலே தட்டி என்று அவனை எழுப்பினான். தூதன் அவனை நோக்கி, உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள். தூதன் பின்னும் அவனை நோக்கி, அப்போ என்ன சொல்றான்? நான் உனக்கு முன்னாடி என்ன செய்யறேன்? நான் முன்னாடி போறேன், நீ என்ன செய்? எனக்கு பின்னாடி வான்றார். சரி, நீங்க முன்னாடி போன, ஏன் நான் முன்னாடி போகக்கூடாதா? ஏன் நான் முன்னாடி போய் நீங்கள் பின்னாடி வரக்கூடாதா அப்படின்னு பார்த்தா, ஏன் நான் உனக்கு முன்னாடி போகிறேன் தெரியுமா? அடுத்த வசனம், புறப்பட்டு பின் சென்று அறியாமல், அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து அது தானா. எதுக்கு உனக்கு முன்னாடி நான் போறேன் பேதுரு அப்படின்னா, உனக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது? அந்த இரும்பு கதவை நீ என்ன செய்ய முடியாது? நீ உடைக்க முடியாது. அந்த இரும்பு கதவை நீ திறக்க முடியாது. அந்த இரும்பு கதை அழகா சொல்றார் பாருங்க அந்த வார்த்தையை, இல்லையா? அப்பொழுது அந்த இரும்பு கதவு என்ன செஞ்சிச்சு? அந்த நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது, அது எது? அந்த இரும்பு கதவு தானாய் திறவுண்டது. அப்போ அந்த இரும்பு கதவை நீ என்ன செய்ய முடியாது? நீ திறக்க முடியாது. அதனால் உன்னால் முடியாததை முடிக்க பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறேன்? நான் உனக்கு முன்னால் நான் கடந்து போகிறேன். அப்போ ஆண்டவர் எதுக்கு நமக்கு முன்னாடி கடந்து போகணும் அப்படின்னா, எல்லாமே நம்மளால் செஞ்சிட முடியாது. எல்லாமே நம்மளால் செய்து முடிச்சிட முடியாது. எல்லாமே என்னால் முடியும், எல்லாமே என்னால் முடியும் அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சிலதை நம்மளால் முடியும். அவனுடைய கிருபையினால், கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்த புத்தி, கர்த்தர் கொடுத்த அறிவிலிருந்து ஏதாவது சில காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம செய்ய முடியும். ஏதாவது ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது தேவனுடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய பலன், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தருடைய வழிநடத்தல், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம்.
அப்போ நம்ம ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்படி தான் யாக்கோபுன்னு சொல்கிறார். ஒருவனுக்கு ஆண்டவர்னு சொல்கிறார், ஒருவனுக்கு பரத்திலிருந்து கொடுக்காவிட்டால் என்ன செய்ய முடியாது, ஒன்றையும் ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி யோவான்ல என்ன செய்கிறார், ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். பரத்திலிருந்து ஒருத்தனுக்கு கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், ஒருவன் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா அவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இன்றைக்கி நம்ம ஏதாயிரம் ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம பலனோ நம்ம திறமையோ நம்ம அறிவோ நம்ம படிப்போ நம்ம காரியமோ கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த கிருபை, கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த இரக்கம், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தயவுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், எதையாகிலும் ஒன்று நம்ம அப்படி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ பேதுருக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போகிறேன் பேதுரு அப்படின்னு சொல்கிறார். என்னங்க ஏன் முன்னாடி போகிறீங்க, நான் முன்னாடி போனால் என்ன, ஏன் நான் முன்னாடி போகக்கூடாது அப்படின்னா பேதுருக்கு சொல்லுவார், அங்கே ஒரு இரும்பு கதவு இருக்குது, அது என்ன செய்ய முடியாது, நீ திறக்க முடியாதுப்பா, அது பெரிய வெயிட்டாக பெரிய ஏதோ ஒரு கதவுன்னு சொல்லலை, ஒரு கேட் அப்படின்னு சொல்லலை. பைபிள் அழகாக மென்ஷன் பண்ணுறாரு, இரும்பு கதவு அப்படின்னு. இரும்புனாலே ரொம்ப வெயிட்டு, இரும்புனாலே ஒரு ரொம்ப வெயிட்டு. அப்போ அந்த ஒரு வெயிட்டாக இருக்குது, ரொம்ப பத்திரப்படுத்தி இருக்குது. அந்த இரும்பை நீ என்ன செய்ய முடியாது, ஒன்றும் உன்னால் செய்ய முடியாது. உன்னால் முடியாததை முடிய பண்ணுவதற்காகத்தான் நான் என்ன செய்கிறேன், உனக்கு முன்னால் நான் கடந்து போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேதுருக்கு வெளியே சொல்லலைனாலும் உள்ளப்படுத்த சொல்கிறார். எனக்கு பின்னால் நீ வா அப்படின்னு, நான் உனக்கு முன்னாடி நான் போகிறேன், நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நீ எனக்கு பின்னாடி வா. அப்போ தான் உன்னால் முடியாததை எல்லாம் நான் என்ன செய்ய முடியும், நான் செய்ய முடியும் அப்படின்னு. இதை தான் மீகா 2லேயும் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, மீகா 2லேயும் ஆண்டவர் சொல்கிறார். எதுக்கு நான் உனக்கு முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொன்னால், எதுக்கு நான் உனக்கு முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொன்னால், தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்னாடி கடந்து போகிறார், நீங்கள் என்ன செய்வீங்க, தடைகளை தாண்டுவீர்கள் அப்படின்னு சொல்லி 13 சொல்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி போடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எதுக்கு நமக்கு முன்னாடி ஆண்டவர் கடந்து போகிறாருன்னா, நம்மளால் முடியாததை எல்லாம் முடிய பண்ணுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நமக்கு முன்னாடி கடந்து போகிறார். அப்போ நமக்கு முன்னாடி கடந்து போனால் நமக்கு நம்மளால் முடியாததை எல்லாம் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் முடிக்க பண்ணுறார். அதுக்காக தான் இந்த காலையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, உன்னால் முடியாததை எல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன், நான் முடிக்குவேன். உன்னால் முடியாததை எல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன், முடிக்குவேன். அப்போ நம்மளால் முடியாததை எல்லாம் முடிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு முன்னால் கடந்து போகணும். இதை தான் யாருக்கு முன்னால் கடந்து போனாரோ இல்லையோ, ஆனால் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவருக்கு முன்னால் யோசுவாவுக்கு முன்னால் என்ன செய்கிறார், ஆண்டவர் கடந்து போகிறத நாம் என்ன செய்ய முடியுது. யோசுவா 5ஆம் அதிகாரத்தில், யோசுவா 5ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யோசுவாவுக்கு முன்னால் இப்போ யார் போகிறார்னா, எரிகோவின் வெளியிலிருந்து ஏதோ ஒருவர் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. நீ எங்களை சேர்ந்தவரா? அதற்கு அவர், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு முன்னால் எப்போ இன்னும் யோசுவா என்ன செய்யவே இல்லை, இந்த எரிகோ கிட்ட வரவே இல்லை. யோசுவா எரிகோ கிட்ட வரவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, யோசுவாவுக்கு முன்னால் இப்போ யார் போயிட்டார்னா ஆண்டவர் அங்கே போயிட்டார். யோசுவாவுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், யோசுவாவுக்கு முன்னாடி போயிட்டார். எதுக்கு யோசுவாவுக்கு முன்னாடி போகிறார் அப்படின்னா, இந்த எரிகோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னு யோசுவாவுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் யாருக்கு தெரியும்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இந்த எரிகோனுடைய மதில் சுவர் எப்படி இருக்கும், எரிகோனுடைய அந்த காம்பவுண்டு எப்படி இருக்கும், மேலே ஒரு வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலே போய் ஒரு குடியிருக்கிற அளவுக்கு கீழே இறங்கணும் அப்படின்னா கயிறை கட்டி தான் இறங்கணும், கயிறை கட்டி தான் இறங்கணும். ஒரெல்லாம் கிணத்துல பார்த்தீங்கன்னா கயிறை கட்டி மேலேருந்து கயிறை கட்டி தான் கீழே கிணத்துக்குள்ளே இறங்குவாங்க. அதை போல் ஒரு கயிறை கட்டி தான் என்ன செய்யணும், கீழே இறங்கணும்.
கீழே மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, கீழே இறங்கணும்னு சொன்னாலும் சரி, என்ன இருக்கணும்? கயிறை கட்டி இறங்கக்கூடிய அளவுக்கு ஹைட்டு, ஒரு வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய அளவுக்கு அகலம், ஒரு வீடு அது மேலே கட்டக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கு, எல்லாத்துலேயுமே ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே எப்படி சிறைச்சாலையில் இரும்பு கதவு இருந்துச்சோ, வெண்கல கதவு இருந்துச்சோ, அதை போல் இங்கேயும் என்ன இருக்குன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் முடியாத ஒன்று இருக்குது. யோசுவாவால் என்ன செய்ய முடியாது? அவள் எந்த கடப்பாரை வச்சியும் எந்த காரியத்தை வச்சு என்ன செய்யவே முடியாது, அதை இடிக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் எதுக்கு யோசுவாவுக்கு முன்னாடி போயிட்டார்? மோசேக்கு முன்னாடி போனேன்னு சொல்லலை. எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு முன்னாடியெல்லாம் என்ன செஞ்சேன்? நான் போனேன்னு சொல்லலை. ஆனால் இப்போ யோசுவாவுக்கு சொல்கிறாரு, சொல்லாமல் போயிட்டாரு. அப்படி கண்களை யோர்தானை தாண்டி அப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்த உடனே அப்படி யோசுவா பார்க்குறாரு, ஒரு ஆள் நிற்கிறத பார்க்குறாரு, உருவின பட்டயம் அவர் கையில் இருக்குது. யோசுவாவுக்கு பயம் பிடிச்சிச்சு, என்னவோ ஏதோ அப்படின்னு கிட்ட போய், நீ யாரப்பா? எங்களை சார்ந்தவரா, எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டால், நான் உன்னை சார்ந்தவனும் இல்லை, நான் சத்துருவை சார்ந்தவனும் இல்லை, நான் கர்த்தருடைய சேனையிலேருந்து என்ன செய்கிறேன்? உனக்கு முன்னால் வந்திருக்கிறேன். எதுக்கு முன்னால் வந்திருக்கிறேன்? இந்த எரிகோவை தகர்க்க உன்னால் முடியாது, இந்த தடையை உடைக்க உன்னால் முடியாது, இந்த தடையை தாண்ட உன்னால் முடியாது. உன்னால் முடியாத ஒன்றை முடிய பண்ணுவதற்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இன்றைக்கு என்ன உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறாரு. ஆண்டவருடைய ஸ்தானத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன்? நாங்கள் வந்திருக்கிறேன். எதுக்கு? உங்களால் முடியாத ஒன்றை முடிக்கிறதுக்கு. இந்த காலை வேளை கர்த்தர் நமக்கு தீர்க்கமாக சொல்கிறது, உன்னால் முடியாததை முடிய பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறேன்? நான் உன்கிட்ட வரேன், நான் உனக்கு முன்னாடி நான் கடந்து போகிறேன், நான் உனக்கு முன்னாடி நிற்கிறேன். யோசுவாவுக்கு முன்னாடி அந்த தேவதான் நிற்கிறார், அந்த கர்த்தருடைய சேனையின் அதிபதி நிற்கிறார். எதுக்கு? எரிகோவை தகர்த்து போடுவதற்காக. அதுக்கு முன்னாடி தான் போகிறார். அவனை தொடர்ந்து நமக்கு தெரியும். தொடர்ந்து அந்த 14வது வசனம் கூட வாசிக்கலாம். அவனிடத்தில் போய், நீ எங்களை சார்ந்தவரா, எங்களை சத்துருக்களை சார்ந்தவரா என்று கேட்டான். அல்ல, இப்பொழுது வந்தேன் என்றான். தரையில் முகங்குப்புற விழுந்து யாரை பணிந்து கொள்ளுவார் அப்படின்னா கர்த்தரை தான் என்ன செய்வாங்க? பணிந்து கொள்ளுவாங்க. எந்த தூதனையும் என்ன செய்ய மாட்டாங்க? யாரும் பணிந்து கொள்ள மாட்டாங்க. தூதர்களை பணிந்து கொண்டதாக வேதத்தில் எழுதப்படவும் இல்லை. அப்போ எங்கெல்லாம் பணிந்து கொள்ளப்படுகிறதோ அங்கே யார் வந்திருக்கா? கர்த்தர் வந்திருக்கிறார். இப்போ யோசுவாவுக்கு முன்னாடி யார் வந்துட்டார்? கர்த்தர் வந்துட்டார். முதல் அதிகாரத்தில் உன்னை விட்டு விலகிறதில்ல, உன்னை கைவிடுறதில்ல, அப்படியும் கூட இருக்கிறம்பா அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார்? வந்துட்டார். கூட இருக்கிற ஆண்டவர் யோசுவாவுக்கு முன்னாடி வந்துட்டார். எதுக்கு? அவரால் முடியாத ஒன்றை முடிய பண்ணுவதற்காக. அப்போ 6ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். எரிகோவை சுற்றுறாங்க. எரிகோ என்ன செய்யுது? இடிந்து விழுது. எளிமையாக என்ன செய்கிறாங்க? ஏறி மேலே போய் சத்துருவை ஜெயிச்சு ஆயப்படுத்த முறியடித்து கானானுக்குள்ள அவங்க கடந்து போயிட்டாங்க. அப்போ நம்ம என்ன புரியுது அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு முன்னாடி போயிட்டார்னா நம்மளால் முடியாததை எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? முடிய பண்ணிடுவார். நம்மளால் முடியாததை எல்லாம் முடிய பண்ணுவார். ஆனால் அந்த முடியாததை முடிய பண்ணணும்னா ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகணும். யாருக்கு முன்னாடி ஆண்டவர் போக விரும்புகிறார்? அதான் முக்கியம். யாருக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? போக விரும்புகிறார் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு முன்னாடி போக விரும்புகிறார்னா, ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே இருக்கிறவங்களுக்குள்ள தான் கர்த்தர் முன்னாடி போக விரும்புகிறார். ஒரு நபர் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் அடுத்த நிலையிலும் இருக்கும்போது, அடுத்த உயர்வு வரும்போதும், அடுத்த சூழ்நிலைகள் வரும்போதும் அதே நிலைமையில் இருந்தால், எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும், எவ்வளவு மேன்மைப்படுத்தப்பட்டாலும், எவ்வளவு நல்ல நிலைமை நம்மளை வச்சாலும், ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே நாம் இருப்போமானால் கர்த்தர் நமக்கு முன்னால் போவதற்கு ஆண்டவருக்கு எந்த தடையும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் உயர்வுகள் வந்தவுடனே, கொஞ்சம் மேன்மைகள் வந்தவுடனே நம்ம ஆரம்ப நிலைமைகள் என்ன செஞ்சு விடுகிறதுன்னா மாறிடுது. ஆரம்ப நிலை மாறிடுது. கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் மேன்மை, கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் ஆசீர்வாதம் அப்படி வந்த உடனே நம்ம ஆரம்ப நிலைமைகள் மாறுமானால் அந்த நபர்களுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது.
போகவும் மாட்டார். போக முடியாதுன்னு சொல்கிறத விட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அவர்களுக்கு முன்னால் ஆண்டவர் போகிறதுக்கு விரும்பலை. ஏன்னா நீ ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லைப்பா, அதனால் என்ன செய்கிறேன், நான் உனக்கு முன்னாடியெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் ஆண்டவரே, நான் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லைன்னா என்ன, நீங்கள் முன்னாடி போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார். நான் எப்படிப்பட்ட நபர்னா, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, ஆண்டவராக கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும். அப்போ ஏசப்பா என்ன செய்ய மாட்டார்னா, அடிக்கடி மாற மாட்டார். அடிக்கடி என்ன செய்ய மாட்டார்னா, மாற மாட்டார். எப்பவும் என்ன செய்ய மாட்டார், ஒரே மாதிரி தான் ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்பார். எல்லா நாளிலும் ஒரே மாதிரி தான் இருப்பார். எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி தான் இருப்பார். ஒரே மாதிரி தான் பேசுவார், ஒரே மாதிரி தான் நடந்துக்குவார். எல்லா நாட்களும் ஆரம்ப நாட்கள் கடைசி வரைக்கும் ஏசப்பா நேற்றும் இன்றும் நாளைன்னு சொல்லலை, என்றென்றைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ இயேசு யாருக்கு முன்னாடி போவார், ஆண்டவர் யாருக்கு முன்னாடி போவார்னா, யார் மாறாமல் ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தான் என்ன செய்வேன், நான் போவேன்றார். இப்போ யோசுவா அப்படி இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி தான் என்ன செய்கிறார், இருக்கிறார்ன்றதுக்கு 3 இடத்த உங்களுக்கு வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். நமக்கு இந்த 3ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது நமக்கு தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் யோர்தான் கிட்ட ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்கள் போய் 4 பேர் உடன்படியை சுமந்து கொண்டு போய் யோர்தானில் காலை வைங்க, உடனே யோர்தான் என்ன செய்யும், பின்னிட்டு போகும் அப்படின்னு சொன்னதை யோசுவா என்ன செய்வே இல்லைன்னா, அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சாரை ஒழிய மாறாக கீழ்ப்படியாமல் போகலை. இப்போ நீங்கள் என்ன கேட்கலான்னா, இது என்ன பெருசு, ஏற்கனவே மோசே கூட தான் என்ன செஞ்சார், அப்படி செஞ்சார், இது என்ன பெருசாக நீங்கள் சொல்ல முடியும், யோசுவா தான் செஞ்சார் அப்படின்னு சொல்ல முடியும்னா, மோசேக்கு சொன்னது வேற, யோசுவாவுக்கு சொன்னது வேற. மோசேக்கு இருக்கிற இடத்துலேருந்து கையை நீட்ட சொன்னார், இருக்கிற இடத்துலேருந்து கையை நீட்ட சொன்னார். ஆனால் இவங்களை காலை எங்கே வைக்க சொல்கிறாரு, யோர்தானில் போய் நீங்கள் என்ன செய்யணும், போய் 4 பேரும் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார். யோர்தான் என்ன செய்யணும், நிற்கணும். அந்த பெட்டியை அந்த ஆசாரிப்பு கூட உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு என்ன செய்யணும், 4 பேரும் போய் எங்கே நிற்கணும், தண்ணீரை நிற்கணும். இதுக்கு முன்னாடி இந்த 4 பேரும் இந்த ஆற்றை பார்த்ததை கூட கிடையாது, இந்த யோர்தானை பார்த்ததை கூட கிடையாது. பைபிள் சொல்லுது, தண்ணி அப்படின்னாலே எல்லாருக்குமே பயம், தண்ணினால் எல்லாருக்குமே ஒரு பயம் இல்லையா. ஏன்னா பைபிள் சொல்லுது, அறுப்பு காலத்தில் கூட யோர்தான் எப்படி ஓடும், கரை புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லுது. அறுப்பு காலத்திலே அப்படின்னா காய்ச்சக்காலம், மே மாத சீசன், இந்த வெயில் சீசன், இந்த வெயில் சீசன் தான் அறுவடையின் காலம். இந்த வெயில் காலத்தில் யோர்தான் எப்படி ஓடுமா, எல்லா இடத்துலையும் ஆறு குளமெல்லாம் வற்றி போகும், எல்லா கிணத்துலையும் தண்ணி வற்றி போகும், ஏரியில் தண்ணி வற்றி போகும், டேம்லலாம் தண்ணி வற்றி போகும். எல்லாமே தண்ணி வற்றி போகிற காலத்தில், தண்ணி இல்லாத காலத்தில் யோர்தான் எப்படி ஓடுமா, பிரவாகித்து கரை புரண்டு ஓடுன்னு சொல்கிறார். அப்போ இவங்க எந்த காலத்தில் போனாங்கன்னு சொல்லப்படலை. அப்போ ஒருவேளை இவங்க வெயில் காலத்தில் இப்படி போயிருப்பாங்கன்னா, மழை காலம் இருந்தால் இன்னும் எப்படி இருக்கும், தண்ணி இன்னும் பயங்கரமாக இருக்கும். அந்த ஆற்றுல தண்ணி போகிற வேதத்தை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும் கிட்ட போகிறதுக்கு. ஆனால் அப்படி ஒரு பயங்கர சத்தம் போட்டு என்ன செய்யும், பயங்கர சத்தமாக இருக்கும். ஆற்றுல தண்ணி போகிறது அவ்வளவு சத்தமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அப்படி பார்க்குறதுக்கே கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கும். கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் 4 பேரும் போய் முன்னாடி பின்னாடி ஆற்றை கடந்தது கிடையாது. போய் காலை வையுங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு யோசுவா என்ன செய்ய முடியும், அப்படியே கீழ்ப்படிய முடியும், அப்படியே கீழ்ப்படிய முடியும். இதுவரைக்கும் செய்யாத ஒன்று, இதுவரைக்கும் பார்க்காத ஒன்று, இப்போ தான் பிரவாகித்து போகிறத பார்க்குறேன். அவங்க எகிப்தால் நைல் நதியை பார்த்தாங்க, நைல் நதியோட மெதுவாக இருக்குது, அதுவும் நைல் நதியை பார்த்தாங்க. ஆனால் எதை பார்க்கல, பிரவாகித்து ஓடுகிற பெரிய யோர்தான் நதியை அவங்க பார்க்கல. அப்போ பிரவாகித்து போகிறத பார்க்கல. மழை காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல, வெயில் காலத்திலே கரை புரண்டு போகணும், மழை காலத்தில் இன்னும் ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கும். எவ்வளவு தண்ணி அதிகமாக களை அடித்து பயங்கர சத்தம் போட்டு போனாலும் அந்த தண்ணியிலும் ஆண்டவர் காலை வையின்னு சொன்னால் காலை வைக்கிறதுக்கு யோசுவாவுக்கு என்ன இல்லை, ஒரு நாளும் தடை இல்லை. அப்போ ஆரம்ப கட்டி தான் முதல் டெஸ்ட்டு யோசுவாவுக்கு. இந்த ஆரம்பத்தில் இருந்த மாதிரி தான் 6ஆம் அதிகாரத்துக்கு இந்த எரிகோவை என்ன பண்ணு, 7 நாள் சுத்து, 7ஆவது நாள் 7 தரம் சுத்து. அப்பொழுது என்ன செய்யும்,
அது உடைஞ்சு போகணும்னு சொன்னால் அவர் ஒரு நாள் யோசிக்கலை. அதை அப்படியே அவரால் என்ன செய்ய முடியும்? அவரால் செய்ய முடியும். 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த ஆயி பட்டணத்துக்கு நேராக உன் ஈட்டியை நீட்டு அப்படின்னு சொன்னால் யோசுவாவால் என்ன செய்ய முடியும்? ஆயை முறியடிக்கிற வரைக்கும் யோசுவாவால் கையை அப்படியே நீட்டிக்கிட்டு நிற்க முடியும். எவ்வளவு நேரம் கையை நீட்டிக்கிட்டு இருந்தால் அந்த ஆயு பட்டணம் முறியடிக்கிற வரைக்கும் என்ன செய்வே இல்லை, கையை மடக்கவே இல்லை அப்படின்னு அழகாக பைபிள் என்ன செய்யுதுன்னா நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ யோசுவா யார்? ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே எப்போது என்ன செய்கிறவர்? அவர் இருக்கிறவர். ஆரம்பத்தில் எப்படி இருப்பாரோ அதே போல எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும், தம் மூலமாக எவ்வளவு அற்புதங்கள் நடந்தாலும், எவ்வளவு அதிசயங்கள் நடந்தாலும், எவ்வளவு நன்மைகள் நடந்தாலும் இந்த யோசுவா யாருன்னா ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே இருக்கிறவர். எத்தனை கணவன் மனைவிகள் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டால் தெரியாது. எத்தனை பிள்ளைகள் ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிறாங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்தோமோ அதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் இருந்தோமானால் அதே நிலைமைகள், அதே பேச்சு, அதே பழக்கம், அதே ஒற்றுமை, அதே ஒரு மனம், அதே சமாதானம், அதை போல் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அதே போல் நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம காத்து கொண்டோன்னா நமக்கு முன்னால் ஆண்டவர் போகிறதுக்கு ஒரு நாளும் என்ன இல்லை, தடை இல்லை. ஆண்டவர் முன்னாடி போகிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நம்மளால் முடியாததை முடிய பண்ணும். 3 வசனத்தை மட்டும் வேகமாக வாசித்துருங்க, நான் முடிச்சிடறேன். 3 வசனத்தை மட்டும் யோசுவா 3ஆம் அதிகாரத்தில், யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சம்பவிப்பது என்னவென்றால், சர்வலோகத்துக்கு 13ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவராகிய உள்ளங்கால்கள் யோர்தானிலே தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் நிற்கும் என்றார். 12வது வசனம், இப்பொழுதும் இல்லை இல்லை அடுத்த வசனம் 15ஆம் வசனம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் போகும். ஆசாரியரின் கால்கள் பட்ட உடனே மேலே தண்ணீர் குன்றிலாக பட்ட உடனே இல்லையா இவர் கால் வச்சுட்டாங்க. 6ஆம் அதிகாரத்தில் 4லேருந்து 6 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறார், ஆசாரியர் 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு 7ஆம் நாளில் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஆர்ப்பரிக்க கடவர்கள். பட்டணத்தின் அடங்கும் இடிந்து விட. அப்படியே என்ன செய்கிறார்னா 13, 14, 15, 16 பார்த்தீங்கன்னா அப்படியே 7ஆம் நாளில் வெளுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே அவங்க செய்தாங்க. அந்த பிரகாரமே அவங்க செஞ்சாங்க. அலங்கும் இடிஞ்சு விழுந்துச்சு. 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ஆயிக்கு நேராக நீட்டு. அப்படியே நீட்டினான். அப்போ அது யோசுவா யாரு? ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே போல கடைசி வரைக்கும் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கத்தம்படி எதிர்பார்க்கறது என்ன? உன்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், உன்னை எவ்வளவு உயர்த்தினாலும், நீ எவ்வளவு மேன்மையான இடத்துக்கு வந்தாலும் ஆரம்பத்தில் இருக்கிற அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தன்னா உன்னை உயர்த்துவதற்கு, உனக்கு முன்னால் போய் உன்னால் முடியாததை எல்லாம் முடிய வைப்பதற்கு எனக்கு லேசான காரியம். உனக்கு முன்னால் போகிறதே உன்னால் முடியாததை முடிய வைக்கிறதுக்குன்னா இன்னைக்கு ஆரம்பத்தில் இருந்த அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருப்பையா அப்படின்ற ஒரு கேள்வியோடு கூட கர்த்தரை முடிக்க விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம்.
எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். நமக்கு முன்னாடி ஆண்டவர் போக விரும்புகிறார். எதுக்குன்னா உன்னால முடியாததை எல்லாம் முடிய பண்றதுக்கு. நமக்கு முன்னாடி ஆண்டவர் போகணும்னா ஆரம்பத்தில் இருந்த அதே நிலைமையில நாம் தொடர்ந்து இருக்கணும். ஒரு அற்புதம் பார்த்த உடனே வேற மாதிரி, ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே வேற மாதிரி, ஒரு நன்மையை பார்த்த உடனே வேற மாதிரி அடிக்கடி நம்மளை மாற்றிக்கொள்கிற ஒரு நபராக இருந்தால் கர்த்தர் நமக்கு முன்னால் ஒரு நாள் போக முடியாது. ஆரம்பத்தில் இருக்க ஆண்டவர் எவ்வளவு நான் ஆசீர்வதிச்சாலும் அப்படி தான் இருப்பாண்டவரே, எவ்வளவு நன்மையை கொடுத்தா அவ்வளோதான் அப்படி தானே இருப்பாண்டவரேன்னு ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரியே இருப்போம் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு இன்னைக்கு கடந்து போகும்னா நமக்கு முன்னால் கர்த்தர் கடந்து போகுவார். நம்மளால் முடியாததை எல்லாம் அவர் முடிய பண்ணுவார். பரிசுத்த பிதாவே, இந்த காலைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் ஏதாவது ஆரம்ப நாட்களில் இருந்ததை போல இல்லாமல் ஒரு மாற்றப்பட்டதை போல நீர் உணர்வீரானால், உம்முடைய பார்வைக்கு தெரியுமானால் தயவாய் அதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி அதை எங்களை சரிப்படுத்தி ஆண்டவரே துதிக்க ஒரு நாளும் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் போயிடக்கூடாதுப்பா. எவ்வளவு ஆசிர்வதிச்சாலும், எவ்வளவு மேன்மைப்பட்டாலும், எவ்வளவு நன்மைகள் வந்தாலும், எவ்வளவு கிரியை நடந்தாலும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அதே போல் இருப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உண்மை நோக்கி பார்க்குறோம்ப்பா. கர்த்தர் கிருபையாக இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி நீர் கிருபை செய்து ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே நாங்கள் இருப்பதற்கு எங்கள் கிருபைகளை கொடுத்து எங்களை வழிநடத்தி எனக்கு முன்னால் போய் இந்த காலை வழியில் எங்களால் எதெல்லாம் முடியலன்னு சொல்கிறோமோ அதை எல்லாம் நீங்கள் முடிய பண்ணி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திடுங்க சுவாமி, மகிமைப்படுத்திடுங்க. தேவ கத்தை ஒப்பு கொடுக்குறோம். கரங்கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு முன்னால் கடந்து போங்க. அவங்களால முடியாத அதையெல்லாம் நீங்கள் முடிய பண்ணி உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. அன்றைக்கி யோசுவாவுக்கு முன்னால் போய் யோர்தானை மாற்றினீங்க, எரிகோவை தகர்த்தீங்க, ஆய முறியடிச்சிங்க, கானானை கொடுத்தீங்களப்பா. எங்களுக்கும் முன்னால் கடந்து போய் தகர்க்க வேண்டியதை தகர்க்க பண்ணி, பின்னடியே வேண்டியதை பின்னடியே பண்ணி, முறியடிக்கப்பட வேண்டியதை முறியடித்து போட்டு எங்களையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் ஆசீர்வதித்து நீர் நடத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கூட இருங்க, பாதுகாருங்க, நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. கரங்கூட இருக்கட்டும். அந்த நாள் முழுவதையும் கத்தை பொருட்படுத்த ஆளுக்கு செய்து ஆசிர்வதிங்க. இந்த நாளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காத போகட்டும். உங்கள் கரங்கூட இருக்கட்டும். நாள் முழுவதும் எங்களுக்கு முன்னால் நீங்கள் கடந்து போய் எங்களால் முடியாத எல்லாம் முடிய பண்ணி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசிர்வதிச்சிருங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சகல துதிக்கண மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.